Hi, welcome to BMW family. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கலாம் நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டுல. ஒரு மாசம் ஆச்சு. ஏன்டா ஒரு மாசம் போடல? உங்களுக்கு திமிரு ஏறிச்சாடா? ரொம்ப கொழுப்பாடா? இல்ல வீடியோ போடல. என்னடா காசு ஓவர் ஆயிடுச்சாடா? கொழுப்பாடா உங்களுக்கு அப்படின்னு கேட்பீங்கல்ல. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பதில் சொல்றோம். அதுக்கு முன்னாடி என்னைய கொஞ்சம் காட்டு. நானும் இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஒரு மாதம் ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்ணு தெரியல. பாருங்க கண்ணு போச்சு. 40 வயசுக்கு மேலே கிட்ட பறவை தெரியலைங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை ரொம்ப நாளாக படிக்காமல் இருந்தேன். என்னடா இதுங்க அப்போ தானே நேற்று கரிஷ்மா சொல்கிறாங்க, ஏங்க லாங் வீடியோ போட சொல்கிறாங்க, ரொம்ப நாள் நீங்கள் போடலையா, அதெல்லாம் கமெண்ட் வருது பார்த்தீங்களான்னு. இப்படி வச்சு பார்த்தா கமெண்ட் தெரிய மாட்டேங்குதுங்க. 2 மீட்டர் வரைக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தெரியுது, கரிஷ்மா மூஞ்சி தெரியுது எனக்கு. இப்படி 1.5 மீட்டர் கிட்ட வச்சு பார்த்தா எனக்கு மொபைலில் கமெண்ட் தெரிய மாட்டேங்குது, படிக்க முடியல. கமெண்ட்டே பார்க்காம இருந்தேன். அதோட கரிஷ்மா சொன்னோன்னே தான் இந்த கண்ணாடியை வாங்கி போட்டேங்க. இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்களா லென்ஸு, கீழே உள்ளது வந்து கிட்ட பார்வைக்குன்னது, மேலே உள்ளது வந்து நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்கும், கீழே உள்ளது மட்டும் கிட்ட பார்வை. இப்போ தான் நேற்று கமெண்ட்ஸை படித்தேன். ஐயோ ஆமாம் ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போட்டு, இன்றைக்கி வீடியோ போட்டுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மீட்டிங்கை போட்டு வீடியோக்குள்ளே உட்கார வச்சுருக்கேன். இது மட்டும் ஒரு காரணம் கிடையாது, இன்னும் நிறைய காரணம் இருக்குது. அதை கொண்டு நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தோடு எல்லோரும் பிக்னிக் போவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் குடும்பத்தோடு காய்ச்சல் வந்துச்சு. ஃபஸ்ட்டு யாருக்கு வந்துச்சு? நபாக்கு வந்துச்சு. அவங்க வந்து 4 நாள் 5 நாள் இருக்குது. அதுக்கு அப்படியே மேயக்கு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இமானுக்கு போச்சு. அப்புறம் கரிஷ்மாவுக்கு போச்சு. எனக்கு வந்துச்சு, ஆனால் நான் விரட்டி விட்டேன். நான் 4 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 5-6 நாள் விகிதம், கிட்டத்தட்ட 25 நாள் கிட்ட எல்லாரும் காய்ச்சல் கிடந்தாங்க. அப்புறம் அதுக்கடையில் பரீட்சை, ஈமானுக்கு பரீட்சை. இமானு பரீட்சை எழுதலை காய்ச்சனால, ஸ்கூலுக்கே போகலை. நேற்று போய் அவனுக்கு மட்டும் தனியாக வச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நபாக்கு எக்ஸாம் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஹேக்கு காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜுக்கு போயிட்டு அங்கே போய் என்ன மாச்சு காலேஜில்? நீ பிகாம் படிக்கிற, ஏஐ கூட இன்னொன்று படிக்க சொன்னாங்களா உன்னையா? எம்எல்ஏவா? சரி ஏதோ ஒன்று. அதுவும் போய் சேர்த்து படிக்கணும். ஆனால் காசுலாம் இல்லைல்ல, ஒரே பீஸ் தானே. படி. காலேஜ் போயிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4 டேஸாக போகிறாங்க. இல்ல எல்லா இடத்துல இருக்கல காலேஜ் சேர்க்கிறது நிறைய காசு. அங்க சொன்னாங்க 20 lakh 15 மீட்டிங்ல சொன்னாங்க. எந்த காலேஜ்லயும் 65 only ஏஐக்கு தான் 65. இங்க only 15,000 அவ்வளோதான். அதனால் வந்து 15,000 அதனால் அங்கே படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து நாங்கள் ரெகுலராக வீடியோ போட காரணம் வந்து இவங்களோட படிப்பு தாங்க. ஏன்னா நபா 10th படிக்கிறதுனால ஸ்கூல் போயிட்டு வந்தால் படிப்புன்னு வந்துடுறாங்களா. 2வது வந்து எனக்கு இவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது எனக்கு வந்து ப்ரெஷர் ஏறி போயிடுதுங்க. எனக்கு வேறு அடிக்கடி பிபி ஏறுது, வீட்டில் சண்டை வருது. அதனால் நானும் கரிஷ்மா சேர்ந்து ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தோங்க. அது பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் ஓடுதுங்க. ஆனால் 30 லட்சம் பேர்லாம் பார்க்குறாங்க எங்கள் ஷார்ட்ஸை. இதுக்கு முழுக்க கிரெடிட் கோஸ் டு கரிஷ்மா. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் பேச தெரியல, வெள்ளைக்காரி மாதிரி பேசுகிறாங்களா. அதனால 30 லட்சம் பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கழுவி ஊற்றுறாங்க. அது நான் பட கஷ்டம். ஆமாம். அதனால் இப்போ வீடியோ வந்து நாங்கள் ரெகுலராக போடணுமா வேணாமான்றது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கண்டென்ட் இல்லைங்க, எவ்வளோதான் உட்காந்து பேச சொல்லுங்கள். ஒரு 4 இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ போடலாம். உட்காந்து எவ்வளோதான் பேச சொல்லுங்கள். இல்ல நேத்து இவர் இன்னைக்கு காலையில வந்தாங்க. நான் ஷூட்டுக்கு போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு 1 வீக்ல இருந்து காய்ச்சல். பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன். ஆனால் கரிஷ்மா அது புரியல. நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். சொல்லு. நான் இப்போ கரிஷ்மா தெளிவாக சொல்லுவாங்க, கேளுமா. நான் சொன்னது புரியல. எனக்கு உடம்பு ரொம்ப
இதாயிடுச்சு போயிடுச்சு முடியாம போச்சு முடியாம போயிடுச்சு ரைட்டு என்னன்னு தெரியாது நான் துளு சேனல்ல அதுல ஷார்ட்ஸ் எல்லாம் போடலாம் இங்க எல்லாம் வைரல் ஆயிடுச்சு ஒரு வீடியோல வைரல் ஆயிடுச்சு ஏதாச்சும் புரிஞ்சாங்க உங்களுக்கு உடம்பு முடியலன்றாங்க வைரல் என்னமோ இல்ல என்னமோ துளுன்னாங்க துளுல வைரல் ஆச்சுன்றீங்க என்ன வைரல் ஆச்சு வைரல் எதுக்கு ஆயிடுச்சுன்னா எனக்கு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியும் என்ன துளுன்னு என்னமோ சொன்னீங்க இவ்வளவு நல்லா பேசுவோம் ஆனா துளுவை பத்தி முதல்ல சொல்லு பேசுவோம் இலை கன்னட ஏ பக்கி முதல்ல நாங்க துளுல ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதுல நாங்க ஷார்ட்ஸ் போடுறோம் அது நல்லா ஓடுதுன்னு சொன்னா அவங்களுக்கு புரிய மண்டைக்கு நீ துளுல நாங்க வைரல் ஆயிட்டோம் நாங்க கண்ணு பட்டு போச்சுன்னா அவங்க என்னடா துளுனால என்னன்னு தெரியாது அவங்களுக்கு தெரியாது எனக்கு திருஷ்டி சுத்து போடுறதுக்கு யாருமே இல்ல திருஷ்டி போடுறதுக்கு யாருமே இல்ல இங்க உனக்கு துளுல கண்ணு பட்டு போச்சா என்னமோ தெரியாது சரி அதாவது ஒண்ணுமே சாப்பிடவே முடியல அது ஃபீவர்ல யாருக்கும் சாப்பிடவே முடியல இப்ப வரைக்கும் ஏமா லைட்டா தலை வலிக்குது நீங்க பேசாத எனக்கு தலை வலிக்குது அதாவது துளுல வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் உடுப்பி கப்பல் விளாக்ஸ் நீங்க போய் பார்க்காதீங்க ஆமா இன்ஸ்டாகிராம்ல இல்ல யூடியூப்லயும் இருக்கு உடுப்பி கப்பல் விளாக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க தயவு செஞ்சு பார்க்க வேணாம் அது துளு லாங்குவேஜ்ல இருக்கு அதுல போற வீடியோஸ் நாங்க தமிழ்லயும் போடுறோம் ஓகேங்களா தமிழ்ல அதை விட பயங்கரமா ஓடுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா துளுல வந்து 1 லட்சம் தான் ஓடுதுனால ஆனா தமிழ்ல பட்டா தாறுமாறா ஓடுது 3 மில்லியன்லாம் போயிருக்குமா எங்களோட சேனல்ல 15K கிளாப் பண்ணுங்கப்பா எல்லாரும் 50 கிளாப் பண்றா 50,000 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க 60,000 ஆயிடுச்சு 59 நீங்க 1 lakh சீக்கிரம் சில்வர் ப்ளே பட்டன் வந்துரும் BMW ஃபேமிலிக்கு கிரெடிட் யாருக்கு போகுது ஆமா எல்லாருக்கும் ஃபேமிலி சேனல் BMW ஃபேமிலி எல்லாத்துக்கும் கிரெடிட் இருக்கு கரிஷ்மா கொண்டு கிடையாது கரிஷ்மா மட்டும் கிட்டத்தட்ட 4 வருஷம் ரன் பண்ணாங்க உனக்கு கிரெடிட் கிடையாது இந்த கிரெடிட்லாம் எனக்கு வரணும் என்னைக்கு நான் சேனலை கையில எடுத்தனோ தமிழ்ல ஒரு வார்த்தையோ சொல்லவே தெரியாது நான் இவ்வளவு அரை மூளை இல்லைன்னு சொல்லு இமான் பேசுறா தமிழ்ல பேசுறா என்ன பேசுன்னு கேளுறா அவ்வளவு அழகா பேசுவேன் என் மயன் இங்க பாருங்க நான் தமிழ்கார அல்ல பொண்ணு நீ தமிழ்காரனாடா இல்ல நான் கர்நாடக பொண்ணு போய் தமிழ் கத்துட்டு அவ்வளவு நல்லா பேசு அதுல தமிழ் பேசுறது அது பெரிய விஷயம் இல்ல அது காமெடி பண்றது எவ்வளவு பெருசா நீ பேசுறதுதான் உங்களுக்கு காமெடியா இருக்கு நீ காமெடி பண்ணல அது எல்லா காமெடியும் ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அத காட்டு காட்டுங்க சோகத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் ஹாப்பி ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாமே உங்க அம்மா வெக்க எப்படி போடுவாங்க வெக்கப்பட்டு காட்டு எங்க காட்டு வெக்கப்பட்டு ஒரு வீடியோல பண்ணுவாங்களே காலை வச்சு இப்படி பண்ணுவாங்களே இப்படி பண்ணு இப்படிதான் வெக்கப்படுவாங்கல்ல இந்த மாதிரி வெக்கப்படுவாங்க ஏதோ ஒண்ணுங்க சப்போர்ட் பண்றீங்க ஷார்ட்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்து இடையில கண்டிப்பா போடுவோம் போடாமலாம் இருக்க மாட்டோம் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்குன்னா எங்களால் போட முடியல இப்போ எல்லாரும் நல்லா ஆயிட்டாங்க ஸோ வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம் அப்புறம் வந்து நல்லா சாப்பிடணும் எனக்கு போய் எங்கேயாவது போய் நான் சமைக்க இல்லாம யார் வேற சமையல் பண்ணா அது சாப்பிடணும் ரொம்ப நாளாச்சு எங்கே வெளிய போகல நான் நேத்து சாப்பிட்டேன் நான் நேத்து மீன் குழம்பு வச்சு புளிமூச்சி என்ன புளிமூச்சியா கேவல் கட்டமிச்சிக்கும் ஏதோ மீன் குழம்பு அவ்வளவுதான் மீன் குழம்பு ஊற்றி நேத்து மத்தியானம் தான் நான் சாப்பிட்டேன் 15 days அப்புறம் நீங்க எல்லாமே தூங்கிட்டே இருந்தாங்க அம்மா 24 hours எங்கேயோ போகவே இல்ல காலேஜ் இருந்து எங்கே சரி அவ்வளோதான் மத்தியானத்துக்கு மேலே எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிடுவோம் ஷார்ட்ஸ் வரும் பாருங்க பட்டைய கிளம்பும் ஷார்ட்ஸில் ஓகேங்களா கரிஷ்மா பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு வரும் அதனால நாங்கள் காமெடி பண்ணணும்னு தேவை கிடையாது அவங்க பேசினாலே காமெடி மாதிரி இது ஹைட் கம்மி ஃபேட் யாரு ஃபேட் சரி இப்போ வந்து கரிஷ்மா வந்து நடிச்சு காட்டுவாங்க பாருங்களேன் என்னங்க எனக்கு 2 நாளா ஒரே தூக்கமே வர மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லுமா ரெடி டேக் ஆக்ஷன்
என்னங்க எனக்கு 2 நாளா தூக்கவே இப்படிதான் பேசுறாங்க பாத்தீங்களா? தூக்கமே वो अभी किसी कत्ता ஏங்க சொல்லுங்க என்னங்க 2 நாளா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. என்னங்க எனக்கு 2 நாளே தூக்கவே வர மாட்டேங்குது. தூக்கவே இல்லம்மா. தூக்கவே இல்லம்மா. தூக்கமே ஏங்க ஏங்க எனக்கு 2 நாளா தூக்கமே வர மாட்டேங்குது. ஏங்க எனக்கு 2 நாளா தூக்கவே வர மாட்டேங்குது. தூக்கம் இல்லம்மா, தூக்கவேனா தூக்குறது. தூக்கமே தூக்கமே ஏங்க எனக்கு 2 நாளா தூக்கமே வர மாட்டேங்குது. ஒன்னா சொல்லு, ஆக்ஷனோட சொல்லு. ஏங்க ஏங்க அப்படி இல்லை ஏங்க எனக்கு 2 நாளா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. ஏங்க எனக்கு 2 நாளா தூக்கவே வர மாட்டேங்குது. தூக்கமே அத சொல்லு சொல்லு. ஏங்க எனக்கு 2 நாளா தூக்கமே வர மாட்டேங்குது. இப்படிதான் சொல்லி ஷார்ட்ஸ் எடுக்கிறேன், வேற வழி இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி இமானே சிரிக்கிறான் பின்னாடி இருந்துக்கிட்டு, ஐயோ ஐயோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். அந்த வீடியோக்கு ட்ரையல் நான் சொல்லி கொடுக்குறேன், அது ஷார்ட்ஸில் வரும். அது என்னன்றது ஏங்க ஏங்க முன்னாடிலாம் நீங்கள் வந்து தொணந்துக்கிட்டு இருப்பீங்க. என்னை எப்போ பார்த்தாலும் எதையா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, என்னை எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நான் எது செஞ்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க. இப்போ வந்து எதுவுமே சொல்ல மாட்டீங்க, நீங்கள் உம்முன்னு இருக்கீங்க. சொல்லு. அதாவது நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க. ஏங்க நீங்க முன்னாடி எனக்கு எவ்வளவு கொஞ்சுறீங்க, பேசுறீங்க, எவ்வளவு சாப்பாடு கொடுத்துருவீங்க சாப்பிடுறதுக்கு. இப்ப ஏங்க அப்படி பண்றீங்க? நீங்க எனக்கு பார்க்கவே மாட்டீங்க, கொஞ்சவே மாட்டீங்க. ஏமா நீ தப்பா சொல்றம்மா. நான் என்ன சொல்றேன், ஏங்க நீங்க முன்னாடி எல்லாம் என்னைய வந்து ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பீங்க. எது செஞ்சாலும் தொணன்னுவீங்க, சாப்பாடு செஞ்சா நல்லாவே இல்லைன்னு சொல்லுவீங்க, என்னைய வந்து எப்ப பாரு கரிச்சு கூட்டிகிட்டே இருப்பீங்க. ஆனா இப்ப எதுவுமே சொல்ல மாட்டீங்களே, என் மேல என்ன உங்களுக்கு லவ் அதிகமாயிருச்சாங்க அப்படின்னு சொல்லு. இது வந்து மறந்துட்டு ஏங்க எங்க ஏங்க நீங்க முன்னாடி எல்லாம் நான் எவ்வளவு சமைச்சா நல்லா சொல்லுவீங்க. இது வந்து எப்படி இருக்குமா? இல்ல குரானோ சொல்லியலா யார் அப்பனா அப்படின்ற மாதிரி இருக்குமா? ஏன் தமிழ் பேசுற மாதிரி பேசுமா? யாரா நினைப்ப ஏதோ குரான் ஓதுறதுக்குள்ளன்னு நினைப்பாங்க. நீ ஏன்டா சிரிக்கிறீங்க? அப்ப அததான் நீ ஷார்ட்ஸ் எடுக்கணும். அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படணும்? அது ஷார்ட்ஸ் எடுக்கும்போது நீங்க சொல்லி தரீங்க, நான் அப்ப சொல்லுவேன். சரி, அவ்வளோதாங்க. லாங் வீடியோ இதுக்கு மேலே பேசி உங்களை டயர்டாக்க விரும்பல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஷார்ட்ஸ் வரும் பாருங்க. இமானுக்காண்டி ஒரு லைக்கை போடுங்க. லைக் போட இமானுக்கு பார்த்தீங்களா, பல்லு பார்த்தீங்களா ஒரு சைஸ் ஆகலது காட்டுறா, ஈன்னு காட்டுறா. இங்கே வர்றா. சரி பாய், எல்லாரும் பாய் சொல்லுங்க.